சேலத்தில் காவல்துறையின் தடை உத்தரவை மீறி வீரபாண்டி ஆறுமுகத்தின் உருவச்சிலையை திறந்து வைத்தது தொடர்பாக மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட 2000 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேலத்தில் திமுகவின் முக்கிய தூணாக விளங்கியவரும் கருணாநிதிக்கு நெருக்கமாக இருந்தவருமான வீரபாண்டி ஆறுமுகத்தின் சிலை புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள கலைஞர் மாளிகை வளாகத்தில் நிறுவப்பட்டது. சிலையை திறப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் தடை விதித்திருந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த உத்தரவுக்கு திமுகவினர் இடைக்கால தடை பெற்றனர். ஆனாலும் சிலை திறப்பு விழா நடைபெற இருந்த நிலையில் மாநகர காவல்துறை அதற்கு தடை விதித்தது. காவல்துறை சார்பில் நோட்டீஸும் ஒட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து சேலம் வந்த திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தடையை மீறி வீரபாண்டி ஆறுமுகத்தின் வெண்கல உருவ சிலையை திறந்து வைத்தார். இதற்கிடையே அழகாபுரம் கிராம நிர்வாக அலுவலர் சசிகுமார் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட 2000 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். காவல் ஆணையரின் தடை உத்தரவை மீறுதல், சட்டத்திற்கு புறம்பாக கூட்டம் கூடுதல், பொதுமக்களுக்கு இடையூறு செய்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து மு.க.ஸ்டாலின் கொடுத்த பேட்டியில் விதியை மீறி சிலையை திறக்கவில்லை என்றும் வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே வீரபாண்டியாருடைய சிலை திறப்பு விழாவிற்கு முறையோடு அனுமதி நாங்கள் பெற்றிருந்தோம். திடீரென்று அனுமதி மறுக்கப்பட்டது. அதன் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்து நாங்கள் மனு தாக்கல் செய்து நேற்றைய தினம் அரசு போட்ட உத்தரவை ரத்து செய்து சிலை திறக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மாநகர காவல்துறை வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை பழிவாங்க வேண்டும், எங்கள் மீது பொய் வழக்கு போட வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள். இதுபோல பல வழக்குகள் எங்கள் மீது தொடர்ந்து போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இதை நாங்கள் சந்திப்பதற்கு காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். மு.க.ஸ்டாலின் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதால் திமுக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சி அலைகள் ஏற்பட்டுள்ளன.